Jehovah Hosinu. இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா ராகேலை பத்தி தான். இஸ்ரவேல் கோத்திரத்தை கட்டி எழுப்ப தேவனுடைய திட்டத்தில் இருந்த இரண்டு பெண்கள் லேயாலும் ராகேலும். இவர்கள் இருவரும் ரெபேக்காலின் சகோதரனாகிய லாபானின் குமாரத்திகள். யாக்கோபின் மனைவிகளாக இவர்களில் லேயால் மூத்தவள், ராகேல் இளையவள். இருவருமே பரிசுத்த சந்ததியில இருக்கும்படி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்கள். ஆனாலும் ராகேல் பிரச்சனைகள், போராட்டங்கள், ஏமாற்றங்கள் மத்தியில் நடந்து கொண்ட விதம் அவங்களுடைய ஆசீர்வாதத்திற்கு தடையாக இருந்துச்சு. ராகேல் என்ற பெயருக்கு செம்மறி ஆடு என்று பொருள். லாபானுக்கு லேயால் ராகேலை தவிர வேறு ஆண் பிள்ளைகள் இருந்ததாக வேதம் கூறுகிறது. ராகேலுக்கு சகோதரர்கள் இருந்தாலும் ராகேல் தான் தன்னுடைய தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து வந்தாங்க என்று ஆதியாகமம் 29:9 நம்ம வாசிக்கிறோம். தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்த ராகேல் தன் தகப்பனின் சகோதரியின் மகன் யாக்கோபை எதிர்பாராத விதமாக முதன்முறையாக சந்திக்கும் வாய்ப்பை பெறுறாங்க. ராகேல் ரூபவதியும் பார்வைக்கு அழகானவளுமாய் இருந்தாங்க என்று ஆதியாகமம் 29:17 சொல்லுகிறது. ரூபவதியான ராகேலின் சந்திப்பு யாக்கோபுக்கு அவங்கள திருமணம் செய்யும் விருப்பத்தை ஏற்படுத்தியது. யாக்கோபுடைய முதல் முத்தம் ராகேலுக்கே கிடைத்தது. ராகேல் மீது பிரியப்பட்ட யாக்கோபு ராகேலுக்காக 7 வருடம் வேலை செய்கிறேன் என்று தன்னுடைய மாமனாகிய லாபானிடம் ஒத்துக்கொள்ளுறாங்க. ராகேல் பெயர்ல இருந்த பிரியத்தினால அந்த 7 வருடங்களும் அவங்களுக்கு கொஞ்ச நாளாக தோன்றியது. இப்படி 7 வருடங்கள் உழைத்த யாக்கோபுக்கு லேயால் கொடுக்கப்பட்டதால ஏமாற்றம் அடைகிறாங்க. லாபான் ராகேலுக்காக இன்னும் 7 வருடங்கள் யாக்கோப வேலை செய்யும்படி சொல்லுறாங்க. பின்பு யாக்கோபு ராகேலையும் திருமணம் செஞ்சு கொள்ளுறாங்க. இப்படி 2 மனைவிகளை உடைய யாக்கோபு லேயாலை காட்டிலும் ராகேலை அதிகமாக நேசிக்கிறாங்க. லேயால் அற்பமாக எண்ணப்படுறாங்க. 7 வருடங்களாக காத்திருந்த ராகேலை லேயால் ஏமாற்றி விட்டது நிச்சயமாக ராகேலுக்கு ஆத்திரம் ஊட்டியிருக்கும். ஆனாலும் யாக்கோபு இன்னும் 7 வருடங்கள் அவங்களுக்காக உழைக்க முற்பட்டது ராகேலுக்கு பெருமையை கொடுத்திருக்கும். ராகேலுடைய அழகும் சௌந்தரியமும் அவங்களுக்கு பெருமையாக இருந்திருக்கும். லேயால் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டு அவங்கள கர்ப்பந்தரிக்கும்படி செய்யறாங்க. பெருமை கொண்ட ராகேலோ மலேடியாக இருக்கிறாங்க. வேதத்துல கூறப்படும் பிள்ளை இல்லாத பெண்களின் வரிசையில் சாரால் ரெபேக்காலுக்கு அடுத்தது ராகேல் வராங்க. பெருமையா இருந்த ராகேலுக்கு குழந்தை இல்லாதது ஒரு பேரடியாக இருந்துச்சு. ஆத்திரமும் அஞ்ஞானமும் அவங்க கண்களை மறைச்சதுனால அவங்க யாரிடம் முறையிட வேண்டும் என்பதையே மறக்கிறாங்க. எனக்கு பிள்ளை தாரும் அல்லது நான் சாகிறேன் என்று கணவனிடம் கத்துறாங்க. கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் கிடைக்கும் பலன் என்று சங்கீதம் 127:4 சொல்லுது என்பதை அவங்க அறியவில்லை. பிள்ளைக்காக ஜெபித்த ஈசாக்கு, அன்னாள், எலிசபெத் இவங்களை போல தேவனிடத்தில் போய் விண்ணப்பம் பண்ணாமல் தன் சகோதரியின் மேல் பொறாமை கொள்ளுறாங்க. அவங்க வாழ்க்கையில கர்த்தரை குறித்த எண்ணமோ ஜெப வாழ்க்கையோ இல்லை என்பது இது உணர்த்துகிறது. ஏன் தனக்கு பிள்ளை இல்லை என்பதை அவங்க புரிந்து கொள்ளவில்லை. அவங்க கணவனும் எல்கானாவை போல 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்று ஆறுதலாக பேசாமல் ராகேல் மேல கோபம் படுறாங்க. தேவன் அல்லவா உன் கர்ப்பத்தை அடைத்து வைத்திருக்கிறார், நான் தேவனான்னு கேட்கிறாங்க. கர்ப்பத்தின் கனியினால ஆசீர்வதிக்கப்பட்ட லேயாள் மீது ராகேலுக்கு பொறாமை இருந்ததுனால யாக்கோபுக்கு தன்னுடைய வேலைக்காரி பில்காலை கொடுக்கறாங்க. அவங்க மூலம் 2 குமாரர் பிறக்கிறாங்க.
இரண்டாவது குமாரனுக்கு என் சகோதரியோடே மகா போராட்டமாய் போராடி மேற்கொண்டேன் என்று சொல்லி நப்தலி என்று பெயரிடுறாங்க. ஆனால் லேயாலோ குழந்தை இல்லாத அண்ணால பெனினால் மனமடி வாக்கினது போல எதுவும் சொன்னதாக தெரியவில்லை. ராகேல் கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்காமல் தூதாயும் பழங்களை சாப்பிட்டால் கர்ப்பவதியாக முடியும் என்று சொல்லி தூதாயும் பழங்களை சாப்பிட்டாங்க. தூதாயும் பழங்களை சாப்பிட்ட ராகேல் அல்ல, லேயாலே கர்ப்பவதி ஆகுறாங்க. இறுதியில் ராகேல் தனது சுய முயற்சிகள் யாவையும் விட்டு பொறாமை பெருமை யாவையும் மறந்து ஓய்ந்துவிட்ட வேலையில தான் தேவன் ராகேலை நினைத்தருளுறாங்க. ராகேலின் ஜெபத்திற்கு பதில் அளிக்கிறாங்க. ஆதியாகமம் 30:22 முதலில் பிறந்த குழந்தைக்கு தேவன் என் நிந்தையை நீக்கி விட்டார் என்று சொல்லி இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் தருவார் என்று சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டாங்க. சிறுமைப்பட்டவர்கள் கர்த்தரால் உயர்த்தப்படும் போது பொறாமைப்படக்கூடாது. தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று யாக்கோபு 4:6 சொல்லுகிறது. நமது தேவைகளுக்காகவும் நமது குறைகள் தீர்க்கப்படவும் முதலாவது தேவனை தேடாமல் மனுஷரை தேடுவதையும் நமது சுய முயற்சிகளை நாடுவதையும் விட்டுவிட வேண்டும். எப்படிப்பட்ட தேவையானாலும் தேவனையே முதலாவது நாடி செல்ல வேண்டும். தேவ சித்தத்தின்படி திரும்பி தன் இனத்தாரிடத்திற்கும் தன் தேசத்திற்கும் திரும்பி போக வேண்டும் என்று யாக்கோபு சொல்லறாங்க. ராகேலும் அதற்கு மறுப்பு ஏதும் சொல்லாமல் கர்த்தர் உனக்கு சொன்னபடியெல்லாம் செய்யும் என்று சொல்லறாங்க. அப்படியே அவங்க பதான் அராமை விட்டு கானானுக்கு புறப்பட்டு போறாங்க. ராகேல் தன்னுடைய தகப்பனாகிய லாபானுடைய சொருபங்களை திருடி கொண்டு செல்லுறாங்க. வணங்க அல்ல, தன் கணவனுக்கு இந்த சொத்துரிமை ஆவணங்கள் பங்காகட்டும் என்ற நோக்கத்தோடு சென்றாங்க என்று வேத அறிஞர்கள் கருதுகிறாங்க. யாக்கோபை ஆசீர்வதிப்பவர் யெகோவா என்ற சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை மறந்துவிட்டாங்க. அத லாபான் தேடி வரும்போது அவனிடம் பொய் சொல்லுறாங்க. ராகேல் எடுத்துக்கொண்டு வந்ததை அறியாத யாக்கோபு லாபானிடம் அதை யாரிடத்தில் கண்டுபிடிப்பீரோ அவனை உயிரோடே வைக்க வேண்டாம் என்று சொல்லுறாங்க. இந்த சம்பவத்திற்கு பிறகு ராகேல் அதிக நாட்கள் உயிரோடு இல்லை. தனது 2ஆம் பிரசவத்துல கானானுக்கு போகிற வழியில மரித்து போறாங்க. யாக்கோபின் குடும்பத்துல முதல்ல ராகேலை மரித்து பெத்லகேம் என்னும் எப்ரத்தா ஊருக்கு போகிற வழியில அடக்கம் செய்யப்படுறாங்க. ஆனால் லேயாலோ பூரண ஆயுசுள்ளவங்களாக மரித்து தன் பிதாக்களோட மக்பேலா குகையில அடக்கம் பண்ணப்படும் பாக்கியம் பெறுறாங்க. ராகேல் திருடிய சொருபங்கள் கானானுக்கு வந்த பின் புதைக்கப்பட்டதாக பார்க்கிறோம். ராகேலுடைய இந்த முயற்சி புதைக்கத்தான் பயன்பட்டது. நாமும் கூட நம் குடும்பத்தாரின் ஆசீர்வாதத்திற்காக சரியான பாதையை விட்டு விலகுவது சரியல்ல. அவை சாபத்தையே கொண்டு வரும். இயேசு பாலகன் பிறந்தபோது ஏரோது ராஜா இஸ்ரவேல் தேசத்தில் 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொன்றாங்க. அன்றைய துயர ஒளியையும் தாய்மார்களின் புலம்பலையும் குறித்து 600 ஆண்டுகளுக்கு முன் எரேமியா தீர்க்க தரிசனம் சொல்லும்போது ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவைகள் இல்லாதபடியால் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று சொல்லுறாங்க. சரித்திரத்திலும் அவங்களுடைய பெயர் பிள்ளைகளுக்காக அழுத சம்பவத்துடன் குறிக்கப்படுகிறது. ராகேலின் சந்ததியில தேவன் வைத்திருந்த திட்டத்தை அவங்க நினைத்து பார்க்கவில்லை. அவங்களது மூத்த மகன் யோசேப்பு யாக்கோபின் முதன் மகன் அல்ல. ஆனால் அவங்க சந்ததியாருக்கு சிரேஷ்ட புத்திர பாக்கியம் கிடைத்தது. யோசேப்பின் மூலம் தேவன் பல ராஜ்யங்களையும் ஜாதிகளையும் பஞ்சத்துல அழிந்து போகாமல் உயிரோடு காத்தாங்க. 2வது மகன் பென்யமின் சந்ததியில தான் இஸ்ரவேலை ஆண்ட முதல் ராஜாவாகிய சவுல் தோன்றினாங்க.
புதிய ஏற்பாட்டில் அநேக நிருபங்களை எழுதிய அப்போஸ்தலனாகிய பவுலும் பென்யமின் கோத்திரத்தான். ராகேலை நேசித்த தேவன் அவங்கள இஸ்ரவேல் என்னும் தமது வீட்டை கட்ட பயன்படுத்தினாங்க. ராகேலுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட பெருமை, பொறாமை, அற்பமாய் எண்ணுதல், களவு, பொய், மூட நம்பிக்கை இப்படிப்பட்ட செயல்களால அவங்க கானான அடைய முடியாமல் போயிருச்சு. கானான அடையும் முன்னே மரித்தும் போனாங்க. பரம கானானை நோக்கி பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிற நாமும் இப்படிப்பட்ட பாவங்களுக்கு விலகி ஓடி பரம கானானை அடைய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன்.